இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியே உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மார்ச் மாத இறுதிக்குள் புதிய பயனாளிகள் கலைஞர் உரிமை திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளனர் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு ரேஷன் கார்டு அடிப்படையில் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்குகிறது. இந்த திட்டத்தில் இப்போது 1,15,00,000 பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுகிறார்கள். திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதிப்படி தமிழகத்தில் 1,15,00,000க்கும் அதிகமான பெண்களுக்கு மாதந்தோறும் 15ஆம் தேதி ரூபாய் 1000 வழங்கப்படுகிறது. முன்னாள் மாநகராட்சி ஊழியர்கள் மனைவிகளுக்கும் உரிமை தொகை வழங்க ஆலோசனை நடைபெற்று வருகிறது. அடுத்த மாதத்திற்குள் புதிய பயனாளிகள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர்க்கப்பட உள்ளனர் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையிலிருந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் 30 இளைஞர்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாடு அரசின் சாதனை திட்டங்களை பட்டியலிட்ட உதயநிதி ஸ்டாலின், மகளிர் உரிமை தொகை பெறுவர்களின் எண்ணிக்கை 3 மாதத்திற்குள் கட்டாயம் உயர்த்தப்படும் என்று உறுதியளித்துள்ளார். இதனால் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஏற்கனவே விண்ணப்பிக்க தகுதி இருந்தும் விண்ணப்பிக்க தவறிய பெண்கள் மற்றும் தற்போது புதிதாக ரேஷன் கார்டு வாங்கிய தகுதியுள்ள பெண்கள் இவர்கள் எல்லாம் ரேஷன் கார்டு மூலமாகவும் அல்லது சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விரைவில் இது சம்மந்தமான அறிவிப்பு வெளியாகும். அதே சமயத்தில் அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே உரிமை தொகை கிடைக்காது. ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரி தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும்தான் வழங்கப்படும். உங்களோட அப்ளிகேஷனை பரிசீலனை பண்ணிவிட்டு நீங்கள் தகுதியான நபராக இருந்தால் உங்களுக்கு உரிமை தொகை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். UTTNGOV சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே KMUT.TN.gov.ன்னு ஒரு வெப்சைட் ஷோக்கும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே அதிகாரிகள் உள்நுழைவு, பொதுமக்கள் உள்நுழைவு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பொதுமக்கள் உள்நுழைவு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு OTP அனுப்பும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. உங்களோட ஆதார் கார்டை கூட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட OTP வரும். அந்த OTP நம்பரை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு அடுத்ததாக கேப்சர் கோடு இருக்கும். அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சமர்ப்பி கொடுத்தோன்னே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு ஆதார் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸ், உங்களுடைய ஃபோட்டோ, நேம், ஆதார் கார்டு நம்பர், டேட் ஆஃப் பர்த், இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அடுத்ததாக மகளிர் உரிமை தொகைக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுடைய நேம், முகவரி, கைபேசி எண், குடும்ப அட்டை எண் எல்லாமே இருக்கும். கடைசியாக விண்ணப்பம் செய்யாதவர் தங்களின் ஆதார் எண் தரவுப்பட்டியல் இல்லைன்னு வருது. நான் அப்ளை பண்ணாதால் இந்த மாதிரி ஷோ ஆகுது. நீங்கள் அப்ளை பண்ணி பணம் வராமல் இருந்தால் உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதுன்னு வரும். அல்லது உங்களுக்கு என்ன காரணத்தினால உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை நிறுத்தப்பட்டுன்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகுங்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.